ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, காலை 3:30 மணி முதல் 5:30 மணி வரை என்னோடய பூஜை வேலைகள் நான் எப்படி பண்ணியிருக்கேன். இதில் பிரம்ம முகூர்த்த பூஜை எப்படி சுலபமாக செய்யலாம், லேட்டாக இருந்துச்சாலும் எப்படி டக்குன்னு செய்யலாம் அப்படின்றத பற்றிலாம் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் கிச்சன் ஆர்கனைசேஷன், பூஜா ரூம் ஆர்கனைசேஷன், கிச்சன் கிளீனிங் ஒர்க், அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த பூஜை, சிறப்பு அபிஷேகங்கள் இறைவனுக்கு, இது எல்லாமே நம்ம சேனலில் அடிக்கடி நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். இதில் ஏதாவது யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பயன்படும் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் எப்பயும் போல் 3:35க்கு நம்ம வீட்டு அலாம் அடிச்சிருச்சு. அலாம்னா வேறு ஒன்றும் இல்லை, மொபைல் மட்டும் கிடையாது, நம்மளோட எண்ணம் தான். நம்ம முதல் நாளே யோசிச்சுக்கிட்டே நம்ம மைண்டுக்கு ஒரு அலாம் ஃபிக்ஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி எந்திக்கணும், நம்ம இந்த வேலைகள்லாம் செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்தாலே நம்மளோட அலாம் அடிச்சிடும். நம்ம மைண்டு சொல்லிடும் நமக்கு இதை இன்றைக்கி செய்யணும், செய்யக்கூடாதுன்றத. அழகாக எந்திரிச்சு நம்ம நிலைவாசலில் இருக்கிற விநாயகர் பெருமான்கிட்ட நான் கோலம் போட்டுட்டேன். இந்த விநாயகர் பெருமானுக்கு நான் கோலம் டெய்லியெலாம் போட மாட்டேன், ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை தான் போடுவேன். ஏன்னா அது களைஞ்சிருச்சுன்னா நான் வேறு கோலம் மாற்றிடுவேன். நம்ம நிலைவாசலுக்கு கீழேயும் நம்ம நிலைவாசல்லையும் 3 படிகள்லையும் டெய்லி கோலம் போட்டுருவேன். அது போக நம்ம வெளியில் கேட்டுக்கு வெளியில் டெய்லி கோலம் போட்டுருவேன். அதுக்கப்புறம் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம்தான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில் எந்திக்கிறது. இந்த 5 வருடங்களாக தான் ஸ்பிரிச்சுவல், அதாவது இறைவன் ஆன்மீகம் அதிகமாக உயர்ந்திருக்கு, கோயிலில் கூட்டம் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இது இப்போ தெரிஞ்சிருக்கு, அதிகமாக யூடியூப் மூலியமாக, சமூக வலைதளங்கள் மூலியமாக நமக்கு தெரிஞ்சிருக்கே தவிர, இது காலமாக பரம்பரையாக செஞ்சவங்களாம் இருக்கிறாங்க. நாம் பெரிய இடத்துல இருக்கிறவங்க, டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், இவங்ககிட்டலாம் போய் கேட்டோன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் இன்றைக்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறதா அவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த வியாழக்கிழமை செய்கிறோம் இல்லையா, மகாலட்சுமி குபேர பூஜை, அந்த குபேர பூஜையுமே பரம்பரையாக செய்கிறவங்களாம் இருக்க தான் செய்கிறாங்க. சிலருக்கு நமக்கு இந்த யூஸ்வலாக இப்போ நமக்கு இந்த 5 வருடங்களாக தெரியுதுன்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். இதில் அவ்வளோ ஒரு பவர் இருக்குது இந்த பிரம்ம முகூர்த்தத்தில். பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிட்டாலே அவங்களுக்கு எல்லாருக்குமே, எந்திரிச்சவங்க யார்கிட்ட கேட்டாலுமே சொல்லுவாங்க, அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டைம்னா இந்த பிரம்ம முகூர்த்தம். நம்ம ஒரு நாள் எந்திக்கும் போது ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள், 2 நாள், 10 நாள் ஆக அந்த 10 நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு கண் விழிக்க ஆரம்பிச்சிடும். அந்த டைமிங்கில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சிருவோம். அவ்வளோ ஒரு பவர். இவ்வளோ கோலம் போடணும், இவ்வளோ விளக்கேற்றணும் அப்படின்ற பிரச்சனைலாம் இல்லை. ஒரே ஒரு சின்ன கம்பி கோலம் போட்டால் கூட பரவாயில்ல, ஒரே ஒரு விளக்கேற்றி பாருங்களேன். நான் கார்த்திகை மாதம்னு சொல்லலை, அவ்வளோ ஒரு பவரான ஒரு டைமிங்னா இந்த பிரம்ம முகூர்த்தம். அது மட்டும் இல்லை, நான் விநாயகர் பெருமான்கிட்ட மட்டும்தான் டெய்லி விளக்கேற்றிட்டு இருப்பேன் எப்பயுமே. ஆனால் நான் இனிமேல் யோசிச்சுருக்கேன், இந்த 3 படிகள் நம்ம நிலைவாசல் படிகள்லையுமே டெய்லி ஏற்றணும். கார்த்திகை மாதம் மட்டும் இல்லாமல் டெய்லியுமே ஏற்றணும்னு ஒரு ஆசை இருக்குது. பார்ப்போம். விநாயகர் பெருமான்கிட்ட அழகாக கோலம் போட்டாச்சு, அழகாக எல்லா தீபங்களும் ஏற்றியாச்சு. இந்த 5 முக தீபம் ஏற்றுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஒரு கோவிலில் விநாயகர் பெருமானை வடிவமைச்சு அவங்களுக்கு விளக்கேற்றி தீபாராதனை காமிக்கும்போது, தூப ஆராதனை காமிக்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுவும் பாருங்களேன், இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஷீட்டு ஒன்று விரிச்சிருக்கேன், ப்ரௌன் ஷீட்டு. இது நம்ம டைல்ஸ் ஒரு மாதிரி சாண்டல் கலரில் இருக்கும், அது சரியாக கோலம் தெரியாதுன்றதுக்காக ஷீட்டு விரித்து அதில் கோலம் போட்டிருக்கேன். ரொம்பவே அழகாக இருக்குது.
அந்த காலை 3லேருந்து அந்த 5:30 மணிக்குள்ளே அந்த சுற்றி இருள் இருக்கும்போது நம்ம வீட்டில் மட்டும் ஃபுல்லாக விளக்கு எரியும் போது என்ன ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் தெரியுங்களா? அவ்வளோ ஒரு அழகு, அவ்வளோ ஒரு ரம்யமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த நிலைவாசலை இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சிங் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. அடுத்து வர வீடியோக்களில் அதெல்லாம் பாருங்கள். நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யும்போது எனக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். காலையில் எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் நான் என்னை பழக்கப்படுத்திக்கிட்டேன்னா, முதல்ல எந்திரிக்கணும். பிரம்ம முகூர்த்த பூஜை 2வது எந்திரிப்பேன். எந்திரிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்டு கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்லேயே நான் இவ்வளோ விளக்கு இவ்வளோ இதெல்லாம் நான் செஞ்சது கிடையாது. ஆரம்பத்தில் ஒரு விளக்கு பூஜை ரூமில் ஒரே ஒரு மண் அகல் மட்டும்தான் ஏற்றுவேன். அது போக காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவேன் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் இதில் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆசை இந்த மாதிரிலாம் நம்ம செய்யணும், நம்ம கடவுளுக்கு இந்த அளவுக்கு செய்யணும். கடவுள் எந்த கடவுளும் இந்த மாதிரிலாம் செய்யணும்னு எந்த கடவுளும் சொல்லலை. நம்மளோட ஆசை, நம்மளோட பாசிட்டிவிட்டியை நம்ம வெளிக்காட்டுறது, அவ்வளோதான். நீங்களுமே இந்த வீடியோ பார்க்குற நீங்களுமே பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணுன்னா ரொம்ப ரிஸ்க்கே எடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு எந்திரிக்கிங்க. 2வது அதை ஒரு 3 days எந்திரிச்சு அதை பழக்கப்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறமா 1 by 1 செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஒரே ஒரு தீபம் ஏற்றினாலே போதும். அது மட்டும் இல்லை, இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த உலகத்தை தேவர்கள் வலம் வருவதாக சொல்கிறாங்க. இந்த பஞ்சபூதங்களுமே எந்த ஒரு மாசுமே இல்லாமல் நம்மளை சுற்றி ஒவ்வொரு செகண்டும் அழைப்பாகிறது, உண்மை இல்லையா? அந்த டைமிங்கில் இறைவனை நம்ம நேரடியாக இறைவன் கூட நம்ம பேசுகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். அப்படின்றதுக்காக தான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை நான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விக்கிரகங்களுமே பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு தெய்வங்களுமே நல்ல சிரிச்ச முகமாக இருப்பாங்க. நம்ம விநாயக பெருமானாக இருக்கட்டும், நம்ம லக்ஷ்மி ஹயக்ரீவ பெருமானாக இருக்கட்டும், மகாலட்சுமி தயாராக இருக்கட்டும், சரஸ்வதி தயாராக இருக்கட்டும், எல்லா தெய்வங்களுமே அவ்வளோ சிரிப்பாக புன்னகையோடு இருப்பாங்க. இன்றைக்கி நெய்வேத்தியமாக வெற்றிலை பாக்கு பழம் தான் வச்சுருந்தேன். என்ன நெய்வேத்தியம் இருக்கோ அதை வைக்கலாம். முடிஞ்சால் நெய்வேத்தியம் செய்வேன். முடியலை அப்படின்னா ஏதாவது நட்ஸு, திராட்சை இந்த மாதிரி ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது வச்சுருவேன். ரொம்பவே இந்த விளக்கு ஏற்றும் போது பூஜை ரூமே அவ்வளோ ஒரு அழகு, பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமிப்பாக, அவ்வளோ அழகாக, கலர்ஃபுல்லாக. எனக்கு சுவாமி ரூமாக இருக்கட்டும், கிச்சனாக இருக்கட்டும், கொஞ்சம் நுணுக்கமாக ரொம்ப அழகாக மாற்றணும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கணும், பார்க்கும்போது ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் இருக்கணும் அப்படின்னு நினப்பேன். அதுக்கப்புறமா பிரம்ம முகூர்த்த பூஜை லேட்டாக இருந்துச்சாலும் டக்குன்னு செஞ்சிடலான்னு சொன்னேன் இல்லையா? அரை மணி நேரம் போதும் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறதுக்கு. நம்ம 5 மணிக்கு எழுந்திரிச்சா கூட டக்குன்னு பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சிடலாம். நம்ம நாளைக்கு தீபம் ஏற்ற போகிறோம் அப்படின்னா ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அந்த பிளேட்டில் எத்தனை தீபம் ஏற்ற போகிறீங்களோ அத்தனை தீபத்துக்கும் மஞ்சள் குங்குமம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம். அதுக்கப்புறம் என்னென்ன தேவையான பொருட்கள், தீப்பெட்டி, திரி, தூபக்கால், அதுக்கப்புறம் கற்பூரம் ஏற்றக்கூடிய அந்த கரண்டி, அதுக்கப்புறம் சாம்பிராணி, எந்த சாம்பிராணி ஏற்றுறீங்களோ அந்த சாம்பிராணியை வச்சுக்கலாம். பூ பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் தேவையான மறுநாளைக்கு எத்தனை விளக்கு ஏற்றுறோமோ அத்தனை விளக்குக்கு தேவையான பூ எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர்டாக இருக்கும்போது நம்ம அரை மணி நேரத்தில் தாராளமாக பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சிடலாம். 5 மணிக்கு எழுந்திரிச்சா கூட 5:30 செஞ்சிடலாம். இன்றைக்கி என்னோட பிரம்ம முகூர்த்த பூஜை நல்லபடியாக போச்சு. உங்களுக்கும் உங்களோட வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேறணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.